ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அருவருக்கும் 6 காரியங்கள். இது பாகம் 2. இந்த முதல் பாகத்தை நீங்கள் பார்க்க அன்பாக கேட்கிறேன். இந்த முதல் பாகத்திலே தேவன் அருவருக்கிற 6 காரியங்கள், இரண்டாவது அவருக்கு அருவருப்பான 7 காரியங்கள். வெறுப்பது என்பது வேறு, அருவருப்பது என்பது வேறு. இதை குறித்த தெளிவான விளக்கத்தை இந்த முந்தைய செய்தியிலே நான் பேசியிருக்கிறேன். தேவன் ஒன்றை வெறுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வெறுப்பது என்பது வேறு, அருவருப்பது என்பது வேறு. தேவனுக்கு எது அருவருப்போ அன்பானவர்களே, அது நமக்கும் அருவருப்பு. வேதம் இப்படி சொல்லுகிறது. இந்த வசனத்துல தேவனை நிலைத்திருக்கிறவன் தேவன் நேசிப்பதையே அவன் நேசிப்பான், தேவன் விரும்புவதையே விரும்புவான். இதைத்தான் 1 யோவான் 4:16 வசனத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அன்பானவர்களே, அந்த தேவன் நம்மேல் அந்த வைத்திருக்கிற அன்பு தகுதியின் அடிப்படையில் அல்ல, பணத்தின் அடிப்படையில் அல்ல, திறமையின் அடிப்படையில் அல்ல. ஒருவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பண வசதி இருக்கலாம், ஒருவேளை திறமை இருக்கலாம், நம்மால் அவருக்கு ஏதோ ஒன்று நடக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மேல் வைக்கிற அன்பு என்னால் அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. திறமைகள் இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவர் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதாயிலும் சில தகுதிகள் வேண்டும், சில காரணங்கள் வேண்டும். ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைப்பதற்கு தகுதியும் இல்லை, காரணங்களும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒருவரால் ஒருவருக்கு நன்மை உண்டாகுமானால் அன்பு செலுத்துவார். அவரால் ஒரு வேலை முடிய வேண்டுமானால் அன்பு செலுத்துவார், நெருக்கமாயிருப்பார். ஆனால் என்னால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை, நன்மை ஏது ஒன்றும் என்னில் இல்லையே என்ற போதும் என்னை அவர் நேசித்தாரே. நம்மில் எந்த நன்மையும் இல்லை, அவரால் எனக்கு நன்மை, என்னால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, அந்த அடுத்த வாசம் சொல்லுகிறது, அதை அறிந்து. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அந்த அன்பை என்றைக்கு அறிந்து கொள்ள தவறுகிறோமோ அன்றைக்கு நாம் தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ முடியாது. இதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த அன்பை என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்குத்தான் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய வெறுப்பு என்ன, தேவன் எதை விரும்புகிறார், எதை அருவருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அநேக நேரங்களிலே தேவனை அறிந்து கொள்ளவில்லை, எனவே அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளவில்லை. இந்த அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். தேவ சித்தம் புரியவில்லை, தேவனுடைய வழிகள் புரியவில்லை, தேவ நோக்கங்கள் புரியவில்லை, தேவனுடைய காரியங்கள் புரியவில்லை. காரணம், தேவனை அறிந்து கொள்ளவில்லை. செய்தி கூட பாருங்களேன், அநேக சொல்ற காரியம், எனக்கு செய்தி புரியல, எனக்கு செய்தி விளங்கல. இல்லை, தேவனை அறிந்து கொண்டால் எந்த செய்தியும் அது உங்களுக்கு விளங்கும். தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டால் வேதம் புரியும். தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டால் அவருடைய வழிகள் புரியும். தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டால் அவருடைய தேவைகள் புரியும். இன்றைக்கு திருச்சபைக்கு ஒரு அநேகருக்கு தேவனுடைய தேவைகளும் புரியவில்லை, ஊழியனுடைய தேவையும் புரியவில்லை. ஊழியனுடைய தேவைகள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை, தேவனுடைய தேவை என்றைக்கு அந்த அன்பை உணர்வுகளோ, then only you know the will of God, then only you can know the way of God, then only you can know the work of God. திரும்ப சொல்லுகிறேன், the will of God. இரண்டாவது the ways of God. மூன்றாவது the works of God. பல நேரங்களில் அவர் என்ன செய்கிறார் ஒன்றுமே புரியவில்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல தேவ சித்தமும் புரியவில்லை, தேவனுடைய வழிகளும் புரியவில்லை, அவருடைய கிரியைகளும் புரியவில்லை. காரணம் என்னவென்றால், என்றைக்கு தேவனுடைய அன்பை அறிந்து கொள்கிறீர்களோ, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பை அறிந்து கொள்வது முக்கியமல்ல, அந்த அன்பிலே நிலைத்திருப்பது முக்கியம் என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லா மதத்தவரும் சொல்லுகிற வார்த்தை, கடவுள் அன்பாக இருக்கிறார், God is love. இது பொதுவான ஒரு வார்த்தை. எல்லா மதத்திலும் அதை சொல்லுகிறார்கள். இறைவன் பெரியவன், இறைவன் அன்பாக இருக்கிறான், எல்லாரும் சொல்றாங்க அன்பே கடவுள். இது பொதுவான வார்த்தை. ஆனால் அதனுடைய அடுத்த இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? அந்த வார்த்தையை சற்று உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம் உண்டா? அதாவது தேவனுக்கு எது பிரியும், நிலைத்திருக்கிறீங்களா? தேவனுக்கு எது பிடிக்கும்,
நினைச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு அவருக்கு பிடிக்கிற ஒன்று நமக்கு பிடிப்பதில்லை, எனக்கு பிடிக்கிற ஒன்று அவருக்கு பிடிப்பதில்லை. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். தேவன் வெறுக்கிற ஒன்றை நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிற ஒன்றை தேவன் வெறுக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு அருவருப்பானது நமக்கு இன்பமானது. இன்றைக்கு எத்தனையோ தேவனுக்கு அருவருப்பானது தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை, இந்த லஞ்சம், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களை அடுத்த குடும்பங்களை கெடுப்பது. தினந்தோறும் செய்தித்தால் வருகிற ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த விவாகரத்து, அடுத்தவரோடு தகாத உறவு, அவரால் இவர் குடும்பம் பிரிந்தது, இவரால் அவர் குடும்பம் பிரிந்தது. அப்படி, அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற அன்பை அறியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உண்மையில் தேவன் வைத்திருக்கிற அன்பு, திரும்ப திரும்ப சொல்ல நம்புகிறேன், தகுதியின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, படிப்பின் அடிப்படையிலோ, உன்னுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ இல்லாவிட்டால் இவ்வளவு நான் கொடுக்கிறேன் என்ற அடிப்படையில God never loves you. இன்னைக்கு பொதுவாகவே ஒரு ஊழியர் கூட ஒரு அதிகமாய் காணிக்கை கொடுத்தால் அவர் நேசிப்பார். உறவுகள்ல கூட தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம், ஆனாலும் நான் அவருக்கு ஒன்றையும் தருவதில்லை, ஆனால் என்னை நேசிக்கிறார். இதைத்தான் யோபு சொல்லுகிறார். அவரிடத்துல ஒன்றை பெறும்படி அவருக்கு முந்தி கொடுத்தவன் யார்? நான் அவருக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை. பக்தன் பாடினது போல, ஒன்று, அதாவது அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு? ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறாயா? அந்த அன்பு நிலைத்திருக்கும் போது you will not mislead it. நீ பாதை தவற மாட்டாய், வழி தப்பி போக மாட்டாய். உன்னுடைய பாதைகள் அன்பாக சறுக்கலாகாது. உனக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியமில்லை, இது இந்த அலங்காரம் தேவனுக்கு பிரியமில்லை. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நிலை கண்ணாடியில, முகம் பார்க்கிற கண்ணாடியில ஒரு வாசகம் இருந்தது, தேவனே என் அலங்காரம் உமக்கு பிரியமா? இது என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியில, நிலை கண்ணாடியில், தேவனே என் அலங்காரம் உமக்கு பிரியமா? அது எழுதுவதற்கு ஒரு துணிவு தேவை, அதை எழுதி வைப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. அப்படியான ஒவ்வொரு நாளும் கேளுங்க, தேவனே என் பாதைகள் உமக்கு பிரியமா? என் வருமானங்கள் உமக்கு பிரியமா? என் செயல்பாடுகள் உமக்கு பிரியமா? இன்றைக்கு என்ன தெரியுமா, எனக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, என்னை விட்டால் வேற ஆள் இல்லை, so I can do whatever I want. அப்படி இல்லை. என் காரியங்கள் உமக்கு பிரியமா? என் பாதைகள் உமக்கு பிரியமா? என் வழிகள் உமக்கு பிரியமா? அடிக்கடி சங்கீதக்காரன் தான் சொல்லுவது, தேவனே என் வழிகளை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும். என் வழிகளை, என்னை பொறுத்த அளவில் என் வழிகள் சிறப்பானது, என்னை பொறுத்த அளவில் என் வழிகள் நேரானது, என்னை பொறுத்த அளவில் என் வழிகள் எனக்கு முதன்மையா இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வழிகள் அவருக்கு அருவருப்பா இருக்கிறதாம், அவருக்கு வெறுப்பா இருக்கிறதாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, உங்கள் பாதை உங்களுக்கு சிறப்பா இருக்கலாம், உங்கள் பாதை உங்களுக்கு இன்பமா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்களேன், இந்த தவறு செய்கிறவர்கள், இந்த தகாத உறவு வைத்திருக்கிறவர்கள், அவங்களுக்கு அது இன்பமா இருக்கிறது. அவங்க கேட்ட சொல்ற ஒரே வார்த்தை, ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும். அன்பார்களே, நேற்று ஒரு செய்தி சொன்னேன், தீர்மானிக்கிற பொறுப்பு உங்களுக்கு, ஆனால் தீர்மானத்தால் உண்டாகிற பின் விளைவுகளை, அந்த பொறுப்பை நீங்கள் சந்திப்பது கடினம். திரும்ப சொல்லுகிறேன், யூ கேன் டிசைட். தீர்மானிக்கிறது நீங்கள் தீர்மானிக்கலாம், அந்த தவறான தீர்மானத்தால் வருகிற அந்த பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அதுவும் உங்க பொறுப்பு தான். அன்றைக்கு என்ன பண்றது தெரியுமா, அவராலதான், இவராலதான், இல்லை இவராலதான், இல்லை. தவறு செய்வது நீங்கள், ஆனால் பின் விளைவுகளை சந்திக்கும் போது அவரால் வந்த விளைவு, இவரால் வந்த விளைவு, அவரால் ஏமாற்றப்பட்டேன், இவரால் ஏமாற்றப்பட்டேன், இல்லை. நான் சொல்லுகிற வார்த்தை அன்பாக அந்த 2 வார்த்தை சொல்லுகிற, தேவன் அவனை நிலைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, அவனும் அவரை நிலைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவர் அவனில் நிலைத்திருக்கிறார். அது உண்மையானால் அவனும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் என நிலைத்திருக்கிறார், தட்ஸ் ரைட். ஆனால் நீங்கள் அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறீர்களா? அவருக்கு இதெல்லாம் பிரியும். அந்த அன்பு நிலைத்திருப்பது என்று சொன்னால், அவர் விரும்புகிற ஒன்று, அவர் வாஞ்சிக்கிற ஒன்று, அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. எனவேதான் இந்த நாளிலே அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. முதலாவது குறிப்பிடவென்றால், தேவன் அருவருக்கிற ஒன்று மேட்டிமையான ஒரு கண். இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேட்டிமை இருக்கிறது.
மேட்டிமை இல்லாத வாழ்க்கை இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒரு மேட்டிமை, நிறத்தை குறித்து, ஜாதியை குறித்து, அறிவை குறித்து, திறமையை குறித்து, தாழ்ந்துகளை குறித்து. அன்பானவர்களே, இவையெல்லாம் தேவன் நமக்கு தந்த பிச்சை. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. பவுலடியான் சொல்வது போல, சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். மேட்டிமையான கண். இந்த ஆலயத்துக்கு 2 பேர் போனாங்க. ஒரு ஆலயக்காரன் பரிசேயன். அந்த பரிசேயன் அவன் மார்க்க பக்தி உள்ளவன், தேவனை அறிந்தவன், வேதம் வாசிக்கிறவன், சன்மார்க்கமான வாழ்க்கை. ஆனால் அவன் கண் தேவனை பார்க்கவில்லை, அடுத்தவனை பார்க்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அவனை போல அல்ல. யோசித்து பாருங்கள். ஆலயத்து வந்தாகிவிட்டது. ஆலயத்துல கர்த்தர் மட்டும்தான் அவனுடைய போக்கஸ். ஆனால் நான் அவனை போல அல்ல, இவனை போல அல்ல. அப்படியானால் அந்த மேட்டிமை. இன்னொருவன் வந்தான். அவன் ஆயக்காரன். அந்த வசனம் சொல்கிறது, அவன் தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யோசித்து பாருங்கள். மார்க்கம், பக்தி காரியங்கள், தசமபாகம், உபவாசம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் நீதிமானாக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அவனுடைய மேட்டிமையான கண்கள். இன்னொருவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் வாழ்க்கையில இவன் சொல்லக்கூடிய எந்த காரியங்களும் உன்னிடத்துல இல்லை. ஒருவன் இருந்திருக்கலாம், அவன் சொல்லவில்லை. உபவாசம், தானம், தர்மம், பக்தி இருந்திருக்கலாம் அவங்ககிட்ட. ஆனா எது அவன் பப்ளிக்ல சொல்லல. ஆனா ஒன்று மட்டும் சொன்னான், தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல். He doesn't care who is standing next to him. அடுத்த யார் பக்கத்தில் இருக்கிறா என்ற குறித்து அவள் கவலை இல்லை. நீங்க திருச்சபையில பாருங்களேன், ஆராதிக்கிறோம், அடுத்தவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் வருகிறார், யார் போகிறார். அன்பானவர்களே, சபைக்கு போகிற நீங்கள் உங்களுடைய போக்கஸ் அந்த ஊழியர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். உட்கார்ந்துட்டு அங்க பாக்குறது, இங்க வேடிக்கை பார்க்கிறது அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை அற்பமா எண்ணுவது. வேதம் சொல்லுகிறது மேட்டிமையான கண். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெருமை, அது எந்த பெருமையா இருக்கலாம். ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, நிறப்பெருமை, எல்லாவற்றை எனக்கு இருக்கிற திறமைகள். என்னுடைய சீர பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய திறமைகள் எனக்கு பெருமை தருமானால் அந்த திறமை எனக்கு தேவையில்லை. என் கிருபைகள் எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த பெருமை என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். என் செய்தி என்னவென்றால், மேட்டிமையான கண், அடுத்தவர்களை அற்பமாய் எண்ணுவது. நான் தான் நீதிமான் இல்லை. அன்பானவர்களே, உங்களுக்கும் மேலே அதிகமாய் மக்கள் இருக்கிறார்கள். நான் பலமுறை சொல்லியிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படியானால் கிருபை என்பது, அன்பான கிருபைக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் முதலாவது தேவை தாழ்மை. உங்களுக்கு தெரிந்த சத்தியம் தான் அது. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் அவருடைய அன்பு வெளிப்படுத்தும் நோக்கமே அவருக்கு பிரியமாய் வாழ, அவர் சித்தம் செய்ய. இதைத்தான் நான் ஆரம்பத்துல 1 யோவான் 4:16 சொன்னேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, the reason why God showed his love. 2 காரியங்கள். ஒன்று, அவரை ஆராதிக்க, அவருக்கு பிரியமாய் வாழ, அவர் சித்தம் செய்ய. இன்றைக்கு அனைவரும் இப்படி நினைக்கிறாங்க, தேவன் மேல் அன்பா இருக்கிறார், நான் எவ்வளவு தப்பு பண்றேன், என்ன அவர் தண்டிக்கல. நெவர். தேவன் உண்மையில் அன்பா இருக்கிற நோக்கம் என்னவென்றால், எத்தனை தரமும் அழைத்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவர் என் மேல் அன்பா இருப்பதற்கான நோக்கமே நான் அவருக்கு பிரியமாய் வாழ. அவர்தான் இன்னும் என்னை தண்டிக்காமல் இருக்கிறார், இன்னும் என்னை அவர் கண்டிக்காமல் இருக்கிறார், பிரியமாய் வாழ. 2வது, அவர் சித்தம் செய்ய. நீங்க அனைவருக்கு அது புரியாத ஒரு புதிரா இருக்கிறது. The reason why God loves you. அவருடைய காரணம் என்னவென்றால், to do his work, to do his will, to walk in his way. திரும்ப சொல்லுகிறேன், அவர் சித்தம் செய்ய, அவர் கிரியைகளை செய்ய, அவர் வழியில் நடக்க. இன்றைக்கு தேவன் ஒன்று அருவருக்கிறார் என்றால் அது அவருக்கு பிரியமாயில்லை என்று அர்த்தம். ஒன்று அருவருக்கிறார். அவர் இன்னைக்கு நாம அடுத்தவளை அருவருக்கிறோம், காரணமே இல்லாமல். காரணமே இல்லை.
ஒருவரை குற்றப்படுத்துகிறோம் காரணமே இல்லாமல், ஒருவரை நாம் மனநோக பண்ணுகிறோம் காரணமே இல்லை. ஆனால் தேவன் ஒன்றை அருவருக்கிறார் என்றால் அது அவருக்கு பிரியமா இல்லை என்று பொருள். அவருக்கு பிரியமெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தம். இது இப்படி சொன்னது புரியும். எதெல்லாம் அவருடைய மகிமைக்கு, எதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு எதிராக இருக்கிறதோ அவைகளை தேவன் வெறுக்கிறார். இன்னொரு முறை அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவருடைய மகிமைக்கு, for the glory of God. இரண்டாவது அவருடைய பரிசுத்தத்திற்கு, மூன்றாவது அவருடைய நோக்கத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்கள் வெறுக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் வெறுக்கிற ஒன்றை நாம் நேசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்கள் வெறுங்கள். அது உங்களுக்கு ஒருவேளை அதனால் ஆயிரம் நன்மைகள் வரலாம். But God hates. When God hates, you too hates. தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்கள் வெறுக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் வெறுக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன் சொல்லியிருக்கிறேன் பல முறை. அதாவது நம்முடைய தேவனை வெறுக்கிறார்கள், நம்மை நேசிக்கிறார்கள். எந்த விதத்துல பொருந்தும்? நான் ஆராதிக்கிற தேவனை வெறுக்கிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள். அது அர்த்தமற்ற நேசம். சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடையதை நேசிக்கிறார்கள், நம்மை நேசிப்பதில்லை. அந்த பொருட்களுக்காக வேண்டாம். தேவன் அருவருக்கிற ஒன்றை நீங்களும் அருவருங்கள். தேவன் நேசிக்கிற ஒன்றை நீங்கள் நேசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, தேவன் அருவருக்கிற ஒன்றை நீங்கள் அருவருக்கும் போது அதுதான் ஒரு அன்பின் வெளிப்பாடு. சொல்லலாம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இல்லை, தேவன் அருவருக்கிற ஒன்றை நீங்கள் அருவருக்கும் போது, தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்கள் வெறுக்கும் போது, அன்பானவர்களே, அதுதான் உடைய அன்பின் வெளிப்பாடு. நிறைய சொல்லலாம், நான் தேவனை நேசிக்கிறேன், பாட்டு நிறைய பாடலாம். பட் do you hate what God hates? தேவன் அருவருக்கிற ஒன்றை, தேவன் விரும்பாத ஒன்றை நீ விரும்புறீங்களா? நீ எதை செய்தாலும் கேளுங்க, உனக்கு விருப்பம் தானா? இந்த வாழ்க்கை, இந்த உறவு, இந்த தொழில், இந்த பழக்க வழக்கங்கள், என்னுடைய டிரான்சாக்சன், இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் தானா? அவர் விரும்பாத ஒன்றை செய்யும் போது உடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். அந்த வார்த்தை இது கடினமான வார்த்தை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருவருக்கிறார். இது எத்தனை பெரிய கடினமான வார்த்தை. அந்த வெறுக்கிறார் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஹேட்ஸ் உடைய பொருள் என்னவென்றால், ஒரு மனிதன் மேல் தேவனுக்கு, அதாவது ஒரு மனிதன் மேல் தேவனுக்கு எதிரான உணர்ச்சிகள் என்றைக்கு வருகிறதோ அதை வெறுக்கிறார். அதை சற்று விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு எதிரான உணர்ச்சிகளை அவர் வெறுக்கிறார். புரிந்து கொள்ள ஜெபிக்கிறேன். தேவனுக்கு எதிரான உணர்ச்சிகள் இன்னைக்கு வருகிறது உங்களுக்கு, அன்றைக்கு தேவன் உங்களை வெறுக்கிறார். தேவனுக்கு எதிரான உணர்ச்சிகள், அதை நீங்கள் சிந்திக்க நான் அன்பை கேட்கிறேன். தேவனுக்கு எதிரானது இது ஒன்றுமா இருக்கலாம். உலகம், உலகத்தின் காரியங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், குடிப்பழக்கங்கள், அந்த தேவனுக்கு எதிரான ஒன்று. அது மட்டுமல்ல, தேவனோடு தொடர்பு இல்லாத, தேவனோடு உறவு இல்லாத ஒரு மனிதனை தேவன் வெறுக்கிறார். தேவனோடு தொடர்பு இல்லாத, தேவனோடு உறவு இல்லாத. நீ நிறைய பேர் சபைக்கு வராங்க, பட் they don't have any communion with God. கம்யூனியன் சர்வீஸ்க்கு வராங்க, பட் they don't have any communion. ஒரு ஊழியை நான் பார்க்கிறேன். அது எல்லா சபையும் நடக்கிறது. அந்த முதல் வாரம் வரார், அது எதுக்கு வராரு, ஏன் வராருன்னு தெரியல. இதுல என்ன ஒரு பிரச்சனை, கொடுக்க முடியாதுன்னு சொல்வதற்கு ஊழியனுக்கு உரிமை இல்லை. எந்த ஊழியனுக்கு உரிமை இல்லை. அந்த முதல் வாரம் மந்தையா, திரும்ப சொல்லுகிறேன், தேவனோடு தொடர்பு இல்லாத, தேவனோடு உறவு இல்லாத மனிதனை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவ அன்பை காண முடியாது. இரண்டாவது, தேவ அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் மேல் தேவன் எப்படி பிரியமா இருக்க முடியும்? தேவ அன்பையே புரிந்து கொள்ளவில்லை, அவன் எப்படி தேவன் பிரியமா இருக்க முடியும்? இந்த உறவுகள் இருக்கிற பிரச்சனை இதுதானே. கணவனை அன்பை புரிந்து கொள்ளவில்லை, எப்படி கணவன் பிரியமா இருப்பார்? மனைவியின் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, புரியுங்களா? மனைவி எப்படி பிரியமா இருப்பாள்? அன்பானவர்களே,
தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நடத்தினார், உங்களை நடத்தின தேவன். உங்களுடைய தவறுகளிலே, உங்களுடைய வீழ்ச்சிகளிலே, உங்களுடைய இல்லாமையிலே, உங்கள் வறுமையிலே உங்களை நடத்தினாரே, அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது எதையும் செய்வீர். உலகத்திலே பார்க்கிறோமே, ஒரு பெண்ணை பிரியப்படுத்த, ஒரு நபரை பிரியப்படுத்த தாய், தந்தை, தகப்பன், உறவு எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறார். அற்பமான வாழ்க்கை, அதை சீக்கிரத்தில் முறிந்து விடுகிறது. உலகத்திலே பார்க்கிறோமே, கர்த்தர் அறிந்த அநேகர்கள் ஒரு சாதாரண, அது ஒரு இச்சை, அது ஒரு சரீரத்தினுடைய உணர்ச்சிகள், தற்காலிக ஒரு இன்பத்திற்காக பெற்ற தாய், தந்தை, உறவு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் தூக்கி எறிந்தது போகிற அந்த பெண்ணை பார்க்கிறோம், ஆணையும் பார்க்கிறோம். எத்தனை அழுகை, எத்தனை புலமை. வீட்டுல தாய் அழுகிறாள், தகப்பன் அழுகிறார், உடன் பிறந்தவர் அழுகிறார்கள். ஆனால் அத்தனையும் தூக்கி எறிய ஒரு மண், ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, தேவன் வெறுக்கிற ஒன்றை நீங்கள் வெறுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நான் அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது வெறுக்காத பட்சத்தில் உண்டாகிற பின் விளைவுகள் மோசமானது. அதை வெறுக்காத பட்சத்திலே அவனுடைய பின் விளைவுகள் மிக மோசமானது. இதனாலே தேவன் அருவருக்கிற சில காரியங்களை நான் வேகமாய் வாசிக்க அன்ப கேட்கிறேன். தேவன் அருவருக்கிற 6 காரியங்கள். 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹேட், இன்னொன்று அபாமினேஷன். தேவன் அருவருக்கிற ஒரு 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட விரும்புகிறேன். நம்பர் 1, லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 18, 22. அது சற்று வித்தியாசமா இருக்கலாம் வாசிப்பதற்கு, ஆனாலும் அதை நீங்கள் சற்றே நீங்களே வேத்து எடுத்து வாசியுங்கள். லேவியராகமம் 18:22. பெண்ணோடு சமயோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சமயோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. சுருக்கமாய் சொல்வேனேனால் நீண்ட வசனம், நீங்கள் வேதத்தை விரும்புகிறவர்கள் எடுத்து வாசியுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்கள் வரை நீண்ட வசனம். நேரமில்லை. அதாவது ஓரின சேர்க்கை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பல தேசங்களில் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அருவருக்கிற ஒன்று ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை. 30ஆம் வசனம், லேவியராகமம் 18:30. நீங்கள் உங்கள் இந்த அருவருப்பான முறைகளில் யாதொன்று நீங்கள் செய்தால் அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். திரும்ப அந்த வசனம், அது 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம், அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அவள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அன்பானவர்களே, சத்தியம்தான் உண்மை. இன்னைக்கு ஒருவேளை அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக, புகழுக்காக, அரசு திரும்பமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய ஓட்டுக்காக அப்படி பண்ணலாம். ஆனா தேவன் சொல்றார், இந்த அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்தாலும், ஒன்றை செய்தாலும், இந்த ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இந்த அதாவது வேதம் சொல்கிறது அது தீட்டுப்படுத்தப்படுகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அது அடுத்த வாசலப்பட்டிருக்கிறது, அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். சட்டத்தை ஏமாத்தலாம், சமுதாயத்தை ஏமாத்தலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவள் இரத்தப்பழி அவர்கள் மேலும் அவர்கள் மேல் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவன் அருவருக்கிற ஓரினை சேர்க்கை. 2வது, தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை. இது நம்முடைய தேசத்துல கடினமான ஒன்று. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு எதிர்வினையாற்றுவார்கள். உபாகமத்து புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ அவர்களின் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். வேதம் சொல்லுகிறது. அவைகளில் நீ சிக்கிக் கொள்ளாதபடி, அதுல அந்த உபாகம் 7:25 படிங்க. அதை இச்சியாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் இரு, அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட நான் விக்கன்னு சொல்லும் போது, அன்பானவர்களே,
தேவனுக்கு, அதாவது தேவனை விட அதிகமாக நேசிக்கிற ஒன்று. விக்கிரகம், எழுத்தும்படியான விக்கிரகங்கள் மட்டுமல்ல. One who loves more than God. தேவனை விட அதிகமாக ஒன்று நேசிப்பீர்கள். அது பொருளா இருக்கலாம், ஏதோ ஒரு நபரா இருக்கலாம். தேவனை விட அதிகமாய் ஒன்றை நீங்கள் நேசித்தால் அது உங்களுக்கு விக்கிரகம். வெறும் விக்கிரகம் மட்டுமல்ல, தேவனை விட அதிகமாக நேசிப்பீர்கள். எனவே மிகுந்த கவனமாக இருக்க அன்பாக கேட்கிறேன். தேவன் அருவருக்கிறார். மூன்றாவது, நரபலிகளை தேவன் வெறுக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதிகமாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் அருவருக்கிற அருவருப்பான காரியம், அதாவது தங்கள் குமாரத்தைகளையும் தங்கள் குமாரர்களையும் தேவர்களுக்கு அக்கினியில் சுட்டெரிப்பது. திரும்ப படிக்கிறேன். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியை சுட்டெரிக்கிறது. இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஓரின சேர்க்கை. அடுத்து தேவனை விட அதிகமாக நேசிக்கிற ஒன்று விக்கிரகம். அடுத்து நரபலி. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்த சொல்கிறது அசுத்தமான மிருகங்களை புசிப்பது. ஆண்டவர் எல்லாத்தையும் புசிக்க சொன்னார், ஆனா சில அசுத்தமான மிருகங்களை புசிக்க கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3-8 வரை. உபாகமம் 14:3. அதில் வேதம் சொல்லுகிறது, அருவருப்பான ஒன்றை புசிக்க வேண்டாம். இது பலர்களை நம்முடைய கலாச்சாரத்திற்கு, வெளிநாட்டுக்கு ஒத்து நமக்கு ஒத்து வராது. பன்றி புசிக்கலாகாது. அது விரிக்குழம்புள்ளதா இருந்தும் அசை போடாதிருக்கும். அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். ஆனா இன்றைக்கு எல்லாரும் புசிக்கிறோம். அடுத்து இவர்களின் மாம்சத்தை புசியாமலும் இவருடைய உடலை தொழாமலும் இருப்பீர்களாக. கவனிகள், தேவன் அருவருக்கிற ஒன்று. ஆனா இன்னைக்கு உலகம் எங்கும் அது பிரதான உணவாக பேசப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இதில் சொல்லப்பட்ட வார்த்தை அன்கிளீன் அனிமல்ஸ். அன்கிளீன் அனிமல். ஒருவர் அதற்கென்று வளர்க்கிறார்கள், அது வேற. ஆனால் வேதம் சொல்கிறது, அதாவது அசுத்தமான மிருகங்கள். முழுவை நினைக்கிறது. அடுத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 18:9. வேதம் சொல்லுகிறது, ஜாதிகள் செய்கிற அருவருப்பு. உபாகமம் 18:9. ஜாதிகள் செய்யும் அருவருப்பும்படி நீ செய்ய வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நிறைய காரியங்கள், நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, தீ மிதிப்பது, கிறிஸ்து குடும்பங்களை கூட கிளி ஜோசியம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே கவனிங்க, இதுல சொல்லப்பட்ட வார்த்தை எங்கேஜிங் இன் ராங் பிராக்டிசஸ். கிறிஸ்தவ குடும்பங்களை மலிந்திருக்கிறது. முகூர்த்த நாள்ல தான் கிறிஸ்து திருமணம் நடக்குது. ஒரு நாள் நடத்தலாமே, இவ்வளவு நாள் நடத்தலாம். பிராக்டிசிங், ராங் பிராக்டிசிங். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வரை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அது நிறைய வார்த்தை. 18-14. நாள் பார்க்கிறது, குறி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். திரும்ப சொல்லுகிறேன், நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்கிறது. இன்றைக்கு சற்று மாற்றி சொல்வேனே, ஆனால் இன்னைக்கு திரள் கூட்டம் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாக. அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒன்று சொல்லுவாரானால் உங்களை தேடி வந்து சொல்லுவார். சில காரியங்களை சொல்கிறேன். மரியாள் தன் வீட்டில் இருக்கையில் தேவதூதனை தேடி வந்தான். மோசே தன் மாமனார் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். தேவன் தேடி வந்து பேசினார். கிரியோன் கர்வாலி மரத்துக்கு போரடித்தான். தேவன் பேசினார். எலிசா தன் தகப்பனுடைய ஏர்மாட்டை ஊழ்ந்து கொண்டிருந்தான். அவனோடு பேசினார். பேதுரு வலைகளை அலசி கொண்டிருந்தான். இயேசு அவனோடு வந்து பேசினார். நான் சொல்ல வந்த கருத்து, தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால் தேடி வந்து பேசுவார். Don't run after prophets. தீர்க்கதரிசி பின்னால் ஓட வேண்டாம். வேதத்தில் எல்லா தீர்க்கதரிசனங்களும் அவர்களை தேடி வந்தார். மரியாள் வீட்டுக்கு தேவதூதன் தேடி வந்தார். கிதியோனுடைய வீட்டுக்கு அந்த நேரத்திற்கு தேவன் தேடி வந்தார். மோசே தேவன் தேடி வந்தார். நீ வேதத்தில் படிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இவங்க தேடி போல அவர்கள் தான் உங்களை தேடி வந்தார்கள்.
வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உத்தரவு கொடார். திரும்ப படிக்கிறேன். நாள் பார்க்கிறது, குறி சொல்லுகிறது. இத தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஜாதிகளை அவர் துரத்தி விடுவாராம். God hates. அப்படிப்பட்ட ஜாதிகளை துரத்திடுவார். இது விரும்பத்தக்க செய்தி அல்ல. ஆமீன் சொல்ல முடியாது. உணர்ச்சி வசப்பட முடியாது. சிந்தியுங்கள். God hates wrong practices. அடுத்து dishonest in the business. நேர்மை இல்லாத ஒரு வியாபாரம், நேர்மை இல்லாத தொழில், நேர்மை இல்லாத வாழ்க்கை. நீ நிறைய தொழில நேர்மையே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த துறையில் இருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம். ஆர் யூ ஹானஸ்டி இன் யுவர் பிசினஸ்? நீங்க எல்லாம் சொல்றாங்க பொய் பேசலன்னா வாழ முடியாது. இல்லை. யோபு ஏராளமான இஸ் a multi business man. ஏராளமான ஆடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரர், வேலைக்காரி, ஆனால் உத்தமனா இருந்தான். நீ கேட்கலாம், உத்தமமா இருந்தா வாழ முடியாதுன்னு. அந்த அவருடைய உலகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் வேற, நம்ம ஸ்டேட்மெண்ட் வேற. அவனுடைய மதிப்பீடு வேறு, என்னுடைய மதிப்பீடு வேறு. என் மதிப்பீடு நித்தியத்தை பேஸ் பண்ணி, அவங்க மதிப்பீடு உலகத்தை பேஸ் பண்ணி. எனவே பி கேர்ஃபுல். அந்த வார்த்தை சொல்கிறது டிஸ்ஆனஸ்டி ராங் இன் தி பிசினஸ். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13-16 வரை இவ்வளவு நீண்ட வசனம். நீங்களே வாசித்து பாருங்கள். அதாவது, உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்கள், கள்ளத்தராசு, கலப்படங்கள் வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. பி ஆனஸ்ட் இன் பிசினஸ். உங்க தொழில் நேர்மையா இருங்க, உங்களுடைய துறையில் நேர்மையா இருங்க, போதும் என்கிற அந்த மனசோடு இருங்க. அவருக்கு தரணும், இவருக்கு தரணும். There are some people, எத்தனையோ துறைகளில நேர்மையான மக்கள் இருக்கிறார்கள். அவளுக்காக நன்றி. ஆண்டவர் அறியாத மக்களே அப்படி இருக்கிறார்கள், ரொம்ப அப்படி இருக்கிறாங்க. But there are some people, இவன் சபைக்கு போறவங்க லஞ்சம் வாங்குறாங்க. நான் ஒரு ஊழியன், அவர் பாஸ்டர்னு சொன்னேன், அவர் ஒரு கிறிஸ்தவர், எங்க டே லஞ்சம் கேட்கிறார். ஒரு துறைக்கு போயிருந்தேன், ஒரு மின்சாரத்துறைக்கு. ஒரு கடிதம், அவர் ஒரு லெட்டர் கேட்டார். அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறவர். ரொம்ப துக்கமான காரியம். ஒரு கடிதம், ஒரு பேப்பருக்கு லெட்டர் கேட்டார். அவர்கிட்ட நான் ஒரு வெள்ளை பேப்பர் கேட்டேன், அவர் தாழ் தாங்கன்னு. கடையில போய் வாங்கி கொண்டு வாங்கினாரு. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர். He never respect me as a pastor. ஒரு ஊழியன் என்கிற அந்த எண்ணம் கூட இல்ல. பக்கத்துல இருக்கிற நண்பர் ஒரு அவருடைய அளவுல சொல்றாரு. அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க ஐயா எங்க சபை பாஸ்டர். ஒரு திருச்சபைக்கு போகிறார். கடையில போய், அதாவது அவருடைய நியாயத்தை சொல்றாரா தெரியல எனக்கு, அது ஒன்றும் புரியல. ஆனா காசு வாங்குறாரு. ஒரு பேப்பர் கேட்கறதுக்கு கடையில போய் வாங்கிட்டு வாங்கினார். எவ்வளவு பெரிய, திரும்ப சொல்லுகிறேன், பி ஆனஸ்ட் இன் யுவர் பிசினஸ், பி ஆனஸ்ட் இன் யுவர் ஒர்க். உங்க வேலை ஸ்தலத்துல உண்மையா இருங்கள். வேதம் சொல்லுகிறது, பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்கள் வைத்திருக்க வேண்டாம், சீராயிருங்கள். தேவன் அருவருக்கிற அடுத்த காரியம், அன்பானவர்களே, கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், பாரம்பரியங்கள். ஆங்கில வேதாந்தத்துல ப்ராஸ்டியூஷன் இருக்குது. உணவியாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளிலும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் உண்டாக்கினார்கள். லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளை எல்லாம் அவள் செய்தார்கள். தமிழ் சொல்லப்பட்ட வார்த்தை ஜாதிகளுடைய அருவருப்பு. திரும்ப சொல்லுகிறேன், ஜாதிகளின் அருவருப்பை செய்தார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் தேவ ஜனங்கள். ஜாதிகளின் அருவருப்பை செய்ய தேவன் நம்மை அழைக்கவில்லை, அவருக்கென்று வாழ நம்மை அழைத்திருக்கிறார். இதனால் உண்டாகும் தண்டனையும் நியாய தீர்ப்பையும் என்னுடைய விளைவுகளையும் முடிந்தால் ஆமோசின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்காம கேட்கிறேன். இப்ப நான் சொன்னேன், இந்த 7 அருவருப்புகள், ஓரின சேர்க்கை, நரபலி, அசுத்தமான மிருகங்களை புசிப்பது, தவறான உறவுகள், தவறான தொழில், தவறான வாழ்க்கை, இது எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்கிறது
தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு, தேவன் கொடுக்கிற தண்டனை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தையும் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், பயனற்ற எதற்கும் பிரயோஜனமான அழிவுக்கு நியமிக்கப்பட்ட அன்பானவர்களே, இந்த காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ்வோம். திரும்ப சொல்லுகிறேன், பயனற்ற எதற்கும் பிரயோஜனம் அல்லாத அழிவுக்கு நியமிக்கப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ்வோம். இதைத்தான் திருமறை இன்னொரு விதத்துல பேலியாளின் மக்கள் சொல்லுகிறது. இந்த காரியங்களை செய்கிற மக்களுக்கு இன்னொரு பெயர் பேலியாளின் மக்கள். அதனுடைய பேலியாளின் மக்கள் என்றால் எதற்கும் பயன்படாதவர்கள். கவனிங்கள், இவர் அதாவது தனக்கும் பயன்பட மாட்டாங்க, அடுத்தவங்க பயன்பட மாட்டாங்க. அது மட்டுமல்ல, தீங்கு நாளுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இதனாலே ஆண்டவர் இதனுடைய விளைவுகள் மோசமானது. சில வசனங்களை தொடர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த விளைவுகள் என்ன என்பதை சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2ஆம் வசனம். தேவனை மறந்தால், தேவனுடைய வார்த்தையை மறந்தால் வேதம் சொல்கிறது, சிந்தியுங்கள், இல்லை என்றால் நான் உங்களை பீறி போடுவேன், உங்களை ஒருவர் விடுவிப்பதில்லை. எத்தனை துக்கமானது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், திரும்ப ஒரு வார்த்தை, இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். தேவன் ஒரு மனிதனை பீறி போடும் போது நோ மேன் கேன் ஹெல்ப் யூ. உலகம், உறவு, திறமைகள், அவர் சொன்ன நான் உங்களை பீறி போடுவேன். இது சத்தியமான வார்த்தை. அது மட்டுமல்ல, ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. நீங்க அப்படி நினைக்கிறோம், அவர் செய்வார், இவர் செய்வார், என்னை இவர் ஆதரிப்பார், இவர் காப்பாற்றுவார். ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. தொடர்ந்து நீதிமொழி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடைய பின் விளைவுகள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். இதை செய்தி கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் நீ உன்னை கடினப்படுத்தினால் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவாய். இதெல்லாம் ஜனங்கள் விரும்பாத வார்த்தை. இன்றைக்கு இந்த செய்தியில யாரும் விரும்புவதில்லை. ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது ஒரு நெகட்டிவ் செய்தி. வேதம் சொல்கிறது, சடுதியில் நாசமடைவான். ஒரு 3 வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 18 20 வரை. இப்படிப்பட்டவர்களை நீர் சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறீர். அவங்க வாழ்க்கை சறுக்கல் தான், அதாவது ஏறுமுகம் அல்ல, இறங்கும் முகம்தான். அன்பான சில பேர் பார்க்கணும் இல்லையா, அதாவது ஏறுமுகம் அல்ல. ஒரு காலம் ஏறி இருந்தீங்க, எவ்வளவு ஏறி போனீங்களோ அவ்வளவு சறுக்குதல்லாம். சறுக்கல் என்ன தெரியுமா? அகல பாதாளம். வேதம் சொல்கிறது, அவர்கள் சறுக்கலான இடங்கள் நிறுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பாழான இடங்களிலே விழப்பண்ணுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது, என்னோட வாழ்க்கையில் வரக்கூடாது. நிற்கிறவனும் விழுந்து விடாதபடி சறுக்கலான இடம், பாழான இடம். 19ஆம் வசனம் 73:19. இப்படிப்பட்டவர்கள் தவறான வாழ்க்கை, தவறான உறவு, தவறான தொழில், தவறான காரியங்கள். அவர்களுடைய நிலைமை என்னவென்றால், அடுத்த வார்த்தை ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாழாய் போகிறார்கள். 73ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகுகிறாள். நீங்க மக்களுக்கு புரியல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, யோசித்து பாருங்கள். ஏமாற்றுதல், நம்பி கழுத்தறுத்தல், நம்பிக்கை துரோகம், நிறைய நடக்குது. ஆனா வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாவார்கள். இது உலகம் கொடுக்கிற தண்டனை அல்ல, தேவன் கொடுக்கிற தண்டனை. நோ மேன் கேன் எஸ்கேப். உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம், வெளியே வரலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்தை விட மேலானது பரலோக நீதிமன்றம். அது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, நானும் நீங்களும். அது மட்டுமல்ல, அப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 32:23. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யாமற் போனால், மனம் திரும்பாமல் போனால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவளாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்னாகமம் 33:21. உங்கள் பாவம் தொடர்ந்து உங்களை, உங்கள் சந்ததியை, குடும்பங்களை பார்க்கிறேன். தகப்பன் செய்த தவறு, பிள்ளைகள். நேற்று ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். திருமணமாகி 4 மாதங்களிலே அந்த வாடகை பெண்ணுக்கு கேன்சர். கணவன் விட்டு போயிட்டார். குடும்பமே விரோதமாய் எழும்பி நிற்கிறது.
ஏமாத்தி திருமணம் பண்ணிட்டீங்க பையனுக்கு. அவர் தகப்பனார் ஒரு அரசு துறையில் இருந்தவர். அந்த பெண் சொல்லுகிற வார்த்தை, என் தகப்பன் செய்த பாவம் எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. 4 மாதம்தான். இது ஒரு மெடிக்கல் ஒரு ரிப்போர்ட் பார்த்திருக்கிறாங்க. அந்த கணவர் வீட்டார் அது கொண்டு போய் அந்த மாத்திரை கொண்டு போய் இடத்துல காட்டியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுறது பொண்ணுன்னு. அப்ப அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார், இது கேன்சருக்கா சாப்பிடுற மாத்திரை. குடும்பமே விகண்டு எழுந்து ஒரே சண்டை சச்சரவு. 4 மாதங்கள் அந்த பிள்ளை இன்னைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். அவள் சொன்ன வார்த்தை, என் தகப்பன் செய்த பாவம். இதைத்தான் கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்களும் நானும் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அன்பான தேவ பிள்ளையே, 8ஆம் வசனம், மாம்சத்தில் விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை விதைக்கிறானோ. காலம் சென்ற தேவ மனித ஜீவானந்த ஐயா ஒரு வேடிக்கையா சொல்லுவார், வண்டி மூட்டை மூட்டையாய், வண்டியாய், லாரியாய். அவர் பயன்படுத்துகிற சொற்றொடர், மூட்டை மூட்டையா இருப்பீங்க, வண்டியா இருப்பீங்க, லாரியா இருப்பீங்க. என் அன்புதேவ பிள்ளைகளே, பி கேர்ஃபுல் வாட் யூ ஆர் டூயிங். எனவே தேவன் அருவருக்க ஒன்றை நாம் அருவருப்போம், தேவன் நேசிக்கிற ஒன்றை நாம் நேசிப்போம். தொடர்ந்து இந்த செய்தியை கேளு. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.